ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு TN72 Nelson 1416 சேனல். இப்போ நீங்கள் எங்கே இருக்கீங்க பார்த்தீங்கன்னா, வேறு எங்கே இல்லைங்க, மணப்பாடு கடற்கரை. நானே பார்த்தோன்னு அப்படி அதிர்ச்சி ஆகிட்டேங்க. ஏன்னா நாங்கள் இந்த இடத்துலலாம் குளிச்சிருக்கிறோம். அதாவது சுற்றுலா பயணிகள்லாம் வந்து குளிச்சுட்டு போகிற ஒரு இடம், பட் இப்போ குளிக்க முடியாத ஒரு இடமா மாறிட்டு வருது. ஏன் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியல. பட் நாங்கள் அதை பற்றி விசாரிச்சுட்ருக்கோம். முன்னே வந்து கடல் எல்லாம் உள்ள வரைக்கும் இருந்துச்சு, மணல் மேடெலாம் இருந்துச்சு, குளிக்கிறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. எல்லா சுற்றுலா பயணிகளும் வந்து குளிச்சுட்டு போனாங்க. ஆனால் இப்போ உள்ள கடற்கரையோட பார்த்திங்கன்னா குளிக்கிறதுக்கான தகுதி இல்லாத இடம் மாதிரி மாறிட்டு இருக்குது கடற்கரை. இதுதான் அந்த பக்கம் நாளிக்கிணத்துக்கு போகிற வழியில் உள்ள இது கடற்கரை. பார்த்திங்கன்னா சுத்தமாக எங்கேயுமே குளிக்க முடியாதுங்க, அவ்வளோக்குள்ளே இருக்குது. ஏன்னா தண்ணியோட கலரும் ரொம்பவும் கலர் வித்தியாசமாக இருக்குது. அதாவது கடற்கரையில் உள்ள கடல் தண்ணீரில் உள்ள கலர் இல்லை, ஏதோ சாக்கடை தண்ணி மிக்ஸ் ஆன கலர் மாதிரி இருக்குது. ஏன் அப்படி ஆச்சு, கடல் என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி தெரில. ஸோ நாங்களும் அதை பற்றி எதுவும் யோசிக்கல. சரி, ஓகே, அதெல்லாம் பார்த்து நேராக நாளி கிணறு, அதாவது கடலில் இருந்து ஒரு 10 அடிக்கு பக்கத்துலேயே ஒரு சின்ன கிணறுங்க. தண்ணி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது, போட்டு குடிக்கிற அளவுக்கு தண்ணி சூப்பராக இருக்குங்க. இதுதான் எங்களுக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. சரி, ஓகே, நம்ம வந்துட்டோமே, இதெல்லாம் சுற்றி பார்த்துட்டு போகலான்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லா இடத்துக்கும் சுற்றி பார்த்துட்டோம். வாங்க காய்ஸ், எங்கெல்லாம் போகிறோம், என்னென்னலாம் இருந்துச்சு அப்படிங்கிறத நீங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இதெல்லாம் பார்த்தாச்சு அப்படின்னு நாங்களும் இங்கேருந்து கிளம்பிட்டோங்க. கிளம்புனதுக்கு அப்புறம் தான் தெரியுங்க பயங்கரமான ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கடற்கரை பக்கத்துலேயே, அதாவது சுற்றுலா பயணிகள் வந்து தங்கிட்டு போகிறதுக்கான இந்த மாதிரி இடங்கள்லாம் சூப்பராக இப்போ தான் ரெடி ஆகிட்டுருக்குது. இன்னும் வேலைகள் முடிஞ்சு பயன்பாட்டுக்கு வரல. மணப்பாடு வந்தீங்கன்னா இங்கே தங்கிட்டு கடற்கரை ரசிச்சுட்டு ரெசார்ட் மாதிரி பண்ணிகிட்ருக்குறாங்க. ஃபுல்லாகவே சூப்பராக இருக்குதுங்க. பக்கத்துலேயே அந்த டவர்லாம் இருக்கிறதுனால சுற்றுலா பயணிகள் வந்து இருந்து நல்லா சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு போகிற மாதிரி. நீங்கள் மணப்பாடு வந்தீங்கன்னா நெக்ஸ்ட் டைம்லாம் ரெசார்ட்டில் உட்காந்து சாப்பிட்டுட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 80% வேலை முடிஞ்சிருச்சு. என்னடா இது, இந்த பக்கத்தில் உள்ள கடல் தண்ணிலாம் அழகாக இருக்கே அப்படின்னு பார்க்குறீங்களா? இது வேறு எந்த பக்கம் இல்லை, கோயிலுக்கு தென் பக்கத்தில் உள்ள கடல். இந்த பக்கத்தில் அலையே இல்லைங்க. எனக்குலாம் அவ்வளோ ஆச்சரியமாச்சு. ஏன்னா இந்த பக்கம் தான் அதிகமாக அலை அடிக்கும். அதாவது ஆண் கடல் பெண் கடல்னு சொன்னாங்க. பட்டு ஆண் கடல் பக்கத்தில் அலை இல்லை, பட் பெண் கடல் பக்கத்தில் பயங்கரமாக அலை இருந்துச்சு. அது ஏன்னு தெரியல. சரி, ஓகே, வாங்க அடுத்து எங்கே போகலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடம் எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு இடம் தாங்க. சிங்கம் படம் ஷூட்டிங் எடுத்த ஒரு இடம். உங்களுக்கு இடம் ஞாபகம் இருந்துச்சுன்னா நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது எங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஊருக்கு வெளியே தாங்க. நம்ம கோயிலெலாம் சுற்றி பார்த்து மட்டும் வரும்போது ஊருக்கு வெளியவே கடைகள் இருந்துச்சு. உண்மையில் கருவாடு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்கள் இங்கே போனீங்கன்னா கண்டிப்பாக கருவாடு வாங்கி சாப்பிடுங்க. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்களது விடைபெறுவது
TN 72 Nelson 1416. Tada, bye bye.